நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். எல்லாம் இதில் தான் ஆரம்பிக்கும். ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக ரொம்ப ராவாக இருந்தது, ரஸ்டிக்காக டோனே வந்துட்டு அப்படி தான் இருந்தது. அப்படி நீங்கள் அந்த மூடை செட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ்? ஆக்சுவலாக ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபிலிமாக தான் அப்ரோச் பண்ணோம். இது யூ ஹேவ் டு கெட் டிஸ்டர்ப்டுன்றது தான் என்னோட நேச்சராக இருந்தது. ரைட்டிங்கில் இருந்து டார்க்காக இருந்தால் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக கன்வே ஆகும். இதில் டார்க் மட்டும் இல்லை. ட்ரெய்லரில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தேர் ஆர் இன்னும் 2 போர்ஷன் இருக்குது. காஷ்மீர் போர்ஷன் இருக்குது, சென்னையிலேயும் 3 இடத்துல நடக்குது கதை. எப்படி சார் எப்போதுமே துரு துருன்னு ஒரு ஆக்டிவாகவே இருக்கீங்களே எப்போதுமே, எப்படியா? நான் வந்து எம்எஸ்வி சாருடைய குரூப்பு விசன் வந்து துருத்துன்னு தான் இருப்பார். அவரும் மியூசிக்கு அப்படி வாக்கு, அவர் போய் அந்த மியூசிக்லேயே அவரது இது இருக்கும். லைட்டாக இருந்தாவே பிரைட்டாக இருக்கலாம். ஏன் சார் த்ரில்லர் படமாக உங்களை தேடி வருது? சார் என்ன தேடி வருது அதான் நான் பண்ண முடியாது சார். ராயன் படம் வாஸ்து நான் யூஎஸில் இருக்கிறேன். நான் யூஎஸில் வந்து சும்மா கூப்பிட்டேன் ஆன்லைன். அப்போ வந்து தனுஷும் அவரும் உட்காந்துருக்காங்க. அப்போ 2 பேரும் விஷ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. பேலேன்னு ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணார். அந்த ஃபுட்பால் பிளேயர், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அந்த டாக்குமெண்ட்ரி. அதுக்கும் அமெரிக்காவிலேருந்து எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்தோன்னே எனக்கு கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், எப்படி சார் எப்போதுமே அது துருன்னு ஒரு ஆக்டிவாகவே இருக்கீங்களே எப்போதுமே, எப்படியா? நான் வந்து எம்எஸ்வி சாருடைய குரூப்பு. அவர் அண்ணன் விசன் வந்து துருத்துன்னு தான் இருப்பார். அவரும் மியூசிக்கு அப்படி வாக்கு, அவர் போய் அந்த மியூசிக்லேயே அவரது இது இருக்கும். அவரை பார்த்து அதில் வர லைட்டாக இருந்தாவே பிரைட்டாக இருக்கலாம். ஓகே தென் சார். சார் இப்போ உங்கள் ஃபில்மோகிராஃபியில் இப்போ ட்ரம்ஸ் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மியூசிக் டைரக்டராக அப்பப்போ இப்போ அரிமா நம்பியாக இருக்கட்டும், கணிதனாக இருக்கட்டும், த்ரில்லர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. மறுபடியும் இதுலேயும் ஒரு த்ரில்லர். ஏன் சார் த்ரில்லர் படமாக உங்களை தேடி வருது? சார் என்ன தேடி வருது அதான் நான் பண்ண முடியாது சார். ஓகே. இந்த படம் பர்டிகுலராக வந்து டேரக்டர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் நான் கேட்ட கேள்வி அவரை, சார் நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க, என்னையா கூப்பிட்றீங்க இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு? ஏன்னா நான் வந்து சுற்றின்னு இருக்கிறேன். அதனால் சொன்னார், நீங்கள் தான் சார் பண்ண எனக்கு. சரி பண்ணேன்னு அவர் படத்தை எனக்கு ஷார்ட்டாக ஒரு இது காமிச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த டேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு ஷார்ட்ஸு அந்த இது பார்த்தோன்னே அதே அந்த டார்க் சொன்னோடனே நம்ம சொல்லிட்டேன், நம்ம ஏரியா மின்ட்டுக்கு போயிடுவோம் சார், நம்ம அடி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஒத்த அடி நம்ம பசங்க பசங்களை கூப்பிட்டு அவங்கள அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி நான் ஒரு அந்த ட்ரில்லர் ஒரு இது பண்ண டீசருக்கு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஸ்கோப், ஒரு த்ரில்லர். அதுக்கு நம்மளுடைய ஸ்டைலில் ஒரு டார்க் ஒரு ஸ்டைலில் பண்ணி அவருக்கு ஒவ்வொரு இதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சு கேட்குறது, இது நல்லா இருக்கா சார், இப்படி எப்படி இருக்குது. எந்த ஒரு போகிறோன்னா அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, ஐடியா வந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த டெக்னிக் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இது. நாங்கள் எந்த ஊர் போனாலும் கச்சேரிக்கு அந்த ஊரில் என்ன ஸ்டுடியோ இருக்குதோ அங்கே போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது. தெனாலியெல்லாம் அப்படி தான் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ இந்த படத்துக்கு வந்து அப்படி தான் ஒர்க் பண்ணோம். நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டு அவங்களெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த த்ரில்லர், இந்த படம். டைரக்டர் சார் தான் நன்றி சொல்லணும். அதே போல் இந்த படத்தில் வந்து காஸ்டிங் ஜாக்கி ஷராஃப், அவன் பிரியாமணி, அந்த சனி அண்ட் ஐரா எல்லோரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கணேசன் அண்ட் கண்ணகி ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. டைரக்டர் சார் தான் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்த இது. ஓகே சார். இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறதுலையுமே ஒரு பாயிண்ட் இருக்கும்ல சார், இவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஓகே நம்ம ட்ரம் சிவமணி சாரை வச்சு போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும்ல, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, என்ன காரணம் அது? எல்லாத்துக்கும் காரணமாக அது ஒரு இட்ஸ் லைக் சார் வந்து நான் எல்லாருமே சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்கிரிப்டுக்குன்னு ஒன்று டிமாண்ட் பண்ணோம்ல. இப்போ நம்ம ஒரு கதை எழுதுகிறோம்,
அந்த கதைக்கு நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம்ல. இந்த கதை முடிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது ஒரு மூட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சவுண்டிங்காகவே ட்ரம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு. அது இல்லாமல் நான் சாரை ஜென்ரலாகவே ஃபாலோ பண்ணுவேன். நான் ஜென்ரலாகவே சாரை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன். அவரோட இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் மூட் யூ கெட் இல்லை, அந்த மாதிரி அவரோட சாரோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும். அவரோட ட்ரம் பிளேயிங், அவங்களோட இதெல்லாம், அந்த எனர்ஜிலாம் வந்து ஆன் டாப்பில் நம்மளெல்லாம் இருக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் அது பாசிபிலிட்டிலாம் கிடையாது. ஸோ அவர் அந்த எனர்ஜி தேவை எனக்கு. ஸோ சார் தான் அது இருக்குது, சார் தான் இருக்காங்க அதுக்கு, வேறு எனக்கு தெரியல. அது மியூசிக் டைரக்டர்னு நான் சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய சவுண்ட் அது. அப்படி தான் சார் நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ அதுதான் சார்கிட்டையும் நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் சார் அது நீங்கள் ஒரு டெக்னிக் அதெல்லாம் இல்லை, இது மியூசிக் டைரக்ஷனே கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி சார் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு பயங்கர ஒரு எமோஷ்னல் இன்ஸ்டிங்க்ட், அப்படி தான் அது ட்ரைவ் ஆச்சு. அப்புறமா எல்லோரும் கேட்பாங்க, சார் இதை நீங்கள் தான் சார் பண்ணணுமே, நீங்கள் தான். எனக்கு அது ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு, அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே சார், இப்போது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு பிரெயினில் ஏதோ ஒரு காரியங்கள் அதெல்லாம் இருக்கும்ல, இவ்வளோ ராவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக ரொம்ப ராவாக இருந்தது, ரஸ்டிக்காக, அந்த ஒரு டோனே வந்துட்டு அப்படி தான் இருந்தது. அப்படி நீங்கள் அந்த மூடை செட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்ன? இட்ஸ் ஆக்சுவலாக ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபிலிமாக தான் அப்ரோச் பண்ணோம் இதை. யூ ஹாவ் டு கெட் டிஸ்டர்ப்டுன்றது தான் என்னோடய நேச்சராக இருந்தது ரைட்டிங்லேருந்து. ஸோ அதை போகும்போது டார்க்காக இருந்தால் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக கன்வே ஆகும். பட் இதில் டார்க் மட்டும் இல்லை, ட்ரெய்லரில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தேர் ஆர் இன்னும் 2 போர்ஷன் இருக்குது, காஷ்மீர் போர்ஷன் இருக்குது, சென்னையிலேயும் 3 இடத்துல நடக்குது கதை. ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். இது டார்க்கானால் அந்த நைட்டில் நிறைய இருந்ததுனால அது டார்க்காக தெரியுது. ஸோ நைட்டில் இருக்கனால அது டார்க்காக தெரியுது. அதே மாதிரி அதை நீங்கள் கன்சீவ் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு ராவாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை அப்படி ராவாக இருக்கணும், ரஸ்டிக்காக இருக்கணும்னு அப்ரோச் பண்ணல, நான் டார்க்காக இருக்கணும் அந்த மூடுக்கு தான் அப்ரோச் பண்ணது. அண்ட் இந்த அதர் எலமெண்ட்ஸும் மிக்ஸ் ஆகும்போது இது வந்து எல்லா கலர்ஸும் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது. இது வெறும் நீங்கள் ராவாக இருக்க போது ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கிரிப்பிங்காக ஒரு ராவாக டிஸ்டர்ப் ஆகிறது என்னோட மோட்டிவ் இல்லை. அங்கே உங்களுக்கு இன்னொரு வேர்ல்டும் இருக்கும், காஷ்மீர்னு ஒன்று அப்படியே நீங்கள் நைட்லேருந்து ஒரு வேர்ல்டு இருக்கும் அங்கே. அதே மாதிரி சென்னையில் ஒரு வேர்ல்டு இருக்கும், நார்மல் டே நைட்டும் இருக்குது இந்த படத்தில். இது நீங்கள் படத்தில் இருக்குது, ட்ரெய்லரில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இருக்கும், பட் டீசரில் இருக்காது. டீசரில் ரொம்ப ரஸ்டிக் அடி அப்படின்னு இது பண்ணாங்க. அது வந்து சாரோட அடி அந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு எல்லாத்தையும் போட்டு. இட் இஸ் வெரி ஹார்ட் ஹிட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ தியேட்ரிக்கல் ப்ரெசென்ட் பண்ணும்போது இதில் நிறைய கதைகள் இருக்குது. அதில் ரானஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக ஒரு டிஸ்டர்பிங் டார்க் மேட்டர் இருக்குது. இது சார், ஹவு டிஸ்டர்ப்ட் ஆர் யூ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது? ஃபஸ்ட்டு சார் படத்தை காமிக்கும்போதே சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய படம் வாசிருக்கோம் நாங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். பட் இந்த படம் பர்டிகுலராக இப்போல்லாம் வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸு இப்போல்லாம் வீட்டிலே ஒர்க் பண்ணுறது, அவங்க பர்சனல் ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னுடைய பர்சனல் ஸ்டுடியோ வந்து வீட்டிலே தான் இருக்கும். நான் ஏன்னா ஐடியா வந்துச்சுன்னா உடனே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, கம்போஸ் பண்ணுறது அதெல்லாம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த கொட்டேஷன் கேங் இந்த படம் வந்து நான் ஸ்டுடியோவே ஷிஃப்ட் பண்ணேன் வீட்டிலேருந்து. ஏன்னா என் டாட்டர் மிலானா வந்து நான் ஸ்டுடியோவுக்கு வந்தாக்கா அவளுடைய ட்ரம் கிட் இருக்கும், என்னுடைய ட்ரம் கிட் இருக்கும். ஸோ அவள் உடனே உள்ளே வந்து அவள் ட்ரம் கிட்டில் உட்காந்து வாசிப்பாள். ஸோ இந்த படத்தை காமிச்சேனாக்கா அவள் பயந்துருவாள், ஆமாம் குழந்தை அவள். அதனால் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த படத்தை ட்ரெயிலர் அந்த டீசர் பார்த்துட்டே அவரே பயந்துட்டார், ஐயோ இவ்வளோ இதுவாக இருக்கேன். So dark film this is and enjoyable work. அதுக்கு என்ன வேணுமோ அதை ரா அந்த நம்ம ஸ்டைல் நம்ம ஊர் அடி அதை மெயின் பேஸாக வச்சு தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். ஓகே சார், இப்போது இந்த படத்தோட உங்களோட டைரக்ஷன், மியூசிக் இதெல்லாம் தாண்டி அந்த காஸ்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். இப்போ ஜாக்கி ஸ்ரூஃப் சாராக இருக்கட்டும், பிரியாமணி, சன்னி லியோன், சாரா அர்ஜுன், இவங்க எல்லாரையுமே அவங்க நேச்சருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? தென் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு காரணம் என்ன? கன்வின்ஸ் பண்ணும்போது நான் ஜென்ரலாக கிடச்சிது, நாங்கள் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நான்
பாலா சார் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக எனக்கு அவங்க போய் உடனே கேட்கலாம் அப்படின்னாங்க. ஸோ கேட்கும்போது ஜாக்கி ஷெராஃப் சார் வந்து கேட்டுட்டு ஓகே பண்ணிடலாம், ரொம்ப டிஸ்கஸ் பண்ணல, அவங்க ரொம்ப டீட்டெயிலாக பண்ணல, ஓகே பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு பேசிட்டாங்க. சன்னி லியோன் வந்து நரேட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து இது புதுசாக தான் இருந்தது. அவங்க நரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக புதுசாக இருந்தது. நானும் அது ஒரு எனக்கு அது தெரியல, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காஸ்டிங்னு என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. எனக்கு அது அவங்களதுன்னு பண்ணியாச்சு. அதே மாதிரி பேபி சாரை தான் எங்களுக்கு நம்ம சவுத்தில் ரொம்ப ஃபேமஸ்ன்றதுனால அது அப்ரோச் பண்ணும்போதே எனக்கு ஒரு 1% டவுட் இருந்தது. அதை அவங்க எடுத்துப்பாங்களான்றது எனக்கு டவுட் இருந்தது. பட் அவங்க ஃபேமிலி வந்து தேவர் லிட்டில் இது இல்லை பெரிய இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. பட் சாரா வாஸ் வெரி ஸ்ட்ராங். அவங்க வந்து நம்ம பண்ணணும் இது அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டாக இந்த கேரக்டர் பண்ணி தான் ஆகணும், ஐ ட்ரஸ்ட் திஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ரொம்ப வருஷம் இதில் ட்ராவல் ஆனாங்க. பொன்னியின் செல்வன் பண்ணும்போது அவங்க உடம்பு வெயிட் ஹெவியாக இருந்துச்சு, நம்மளில் கம்மி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு 15 கிலோஸில் ஒரு 1 மந்தில் கம்மி பண்ணிட்டு வந்தா. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் சார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டெடிக்கேஷன் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை நம்ம இதுக்கு. அதெல்லாம் அவங்க பண்ணாங்க, எனக்கே ஷாக்கிங். ஸோ அது எதனாலனா பேசிக்காக அவங்க அந்த ஐடியாவை நம்பினதுனாலையும் அதை நம்ம கரெக்டாக பண்ணுவோன்ற நம்பிக்கையால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே அமையும் போது ஒரு ஆர்க்கில் வந்து அது பெட்டராக வந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லோரும் அந்த காஸ்டிங் பற்றி நிறைய இம்பார்ட்டன்ஸ் பேசுகிறாங்க. ஓகே, அமைஞ்சிச்சு அந்த மாதிரி. இப்போது நான் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்குமே இப்போ பொதுவாக படங்கள் எடுத்தோம்னா மெயின் கேரக்டர்ஸை சுற்றி அந்த மற்ற கதைகள் நகரும், அந்த கதாபாத்திரங்கள் நகரும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கேரக்டருக்குமே இப்போ கண்ணகியாக இருக்கட்டும், அதுக்கு பேரா நடித்த ஒருத்தராக இருக்கட்டும், எல்லா கேரக்டருக்குமே ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச், அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக உட்காந்து ரைட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நாள் ப்ராசஸ் எடுத்துச்சு எல்லா கேரக்டருக்குமே ஒரு கேரக்டர் ஸ்கெட்சாக இருக்கட்டும், ஆர்க்காக இருக்கட்டும், அதை உருவாக்க? ஐ திங்க் அரௌண்ட் மன்ச் பண்ணி ஐடியா ஒரு 6-7 மந்த்ஸில் முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, தனியாகவே முடிச்சிட்டேன், கடன்னு எழுதிட்டேன். எல்லாருமே க்ளோசர் டு ஹார்ட்ன்றதுனால ஈஸியாக எழுத முடிஞ்சது. பட் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் தெரியல. ஓகே, டன் சார். சார் இப்போ பொதுவாகவே ஒருத்தர் வந்துட்டு ஒரு அடைமொழி வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ட்ரம்ஸ் சிவமணி சாரா, ஓகே அவர் ட்ரம்ஸ் மட்டும்தான் வாசிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது புத்திக்குள்ளே போயிடும். பட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் வாசிப்பீங்க. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் நான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா ஆடியன்ஸ்க்கு? ஆக்சுவலாக நீங்கள் அருமையான கேள்வி இது. எனக்கு ட்ரம் சிவமணிக்கு வந்து ட்ரம்ஸ் மாத்திரம் தான் தெரியும்னு நினைக்கிறது. பட் நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கேவி மகாதேவன் ஆர்கெஸ்ட்ராவில் ட்ரம்மராக இருந்தார். புகழேந்தி சார் வந்து ஹார்மோனியத்தில் உட்காந்து வாசிப்பார். இதெல்லாம் நான் பார்த்து தான் நான் கற்றுக்கிறது. எப்படி பாட்டு சொல்லி கொடுக்குறது, எப்படி இந்த ராகம் அந்த ராகத்துலேருந்து எப்படி இதுவாகிறது, அவங்க ஒரு சைடு. அப்புறம் எம்எஸ்வி சாரோடு இருக்கும்போது அவர் ஒரு பாட்டு ஒரு டியூன் பேக்ரவுண்ட் ஒரு சாங் முடிச்சுட்டு கேட்பார் எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் கேட்டோடனே எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணால் உடனே மாற்றுவார். அந்த டியூன் அப்படியே வேறு மாதிரி பண்ணுவார். இதெல்லாம் நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து ஊறி ராஜா சார் அவர் ரெக்கார்டிங் போகும்போது அவருடைய சேஞ்சஸ்ஸு அவருடைய இதெல்லாம் எங்களுக்கு சரவுண்டு பார்த்து இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ட்ரம்மர்ஸை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். குருன்னு யார்கிட்டையும் போகல, எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு குரு. அப்படி தான் எல்லாம் இது பண்ணி நான் ஹார்மோனியம் கற்றுக்கிட்டேன் சின்னதில். எங்கள் அப்பா எனக்கு ஹார்மோனியம் சொல்லி கொடுத்தாங்க, புஷ்பராஜ் சார். அதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்றைக்கி வந்து இந்த படத்தில் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. நான் ஆரம்பித்த இந்த ஃபஸ்ட்டு என்னுடைய ஏரியா நான் பிறந்த அந்த மூலக்கொத்தலம் அந்த பேசன் பீச்சில் தான் அந்த அடிக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் ஸ்கூல் எங்கள் தாத்தா ஸ்கூல் சுப்ராயன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த கிரவுண்டில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் அவங்கள வச்சு. ஆனால் அவங்கள வந்து இந்த கிளிக்கோட இப்போ நியூ டெக்னாலஜி கிளிக்கோட வாசிக்கணும் தாளத்தோட, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் அவங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு வாசிக்கிறது. அந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்னுடைய கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் நிறைய இருக்குது. அதில் ஒரு 2000 ஏரியாஸ்க்கு ரூமே இருக்குது. அதில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கிறேன் எல்லாம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து இந்த இதுக்கு எப்படி இந்த இது உடுக்க, அப்புறம் வந்து நிறைய தப்பட்டை தாரை எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த சங்கு இந்த சாவு மெசேஜ் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு டெத் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊதுவாங்க வெளியே காத்தால். அந்த இதுதான் ஜாக்கிக்கு வந்து ஸ்பெஷலாக நாங்கள்
அவர் அந்த 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 சபையில் உட்காரும் போது அந்த இது வரும். படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகே. இந்த எஃபெக்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய மாடர்ன் சவுண்ட்ஸ் அண்ட் அதையே வந்து டிஃப்ரெண்ட்டாக டியூன் வேறு மாதிரி பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இந்த படத்தில். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் சார் அண்ட் கிவிங் திஸ். அதே போல் சாங்கு படத்தில் வந்து ஒரே ஒரு சாங் தான் இருந்துச்சு. காஷ்மீருக்கு போகிறாங்க, அங்கே ஒரு டுவெட் லவ் சாங். அது கூட அந்த ஸ்டைலில் அந்த அந்த அரபிக் அந்த காஷ்மீரி அந்த இதில் இருக்கும். அதை வந்து என் ஒய்ஃப் ரூனா, ஏன்னா அவள் கசல் சிங்கர், சூஃபியானா எல்லாம் பண்ணுறவங்க, அவங்கள பாட வச்சு அவள் தான் எழுதுனா அந்த லிரிக்ஸ் எல்லாம் வார்த்தைலாம். ஸோ அதில் ஒரு சாங். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நாங்கள் ஒரு மியூசிக் பண்ணியிருந்தேன், ஒரு லவ் தீம். அந்த இது அப்படியே டேரக்டர் சார் ரொம்ப பிடிச்சது. நான் சொன்னேன், சார் இதை வந்து சாங்காக பண்ண அப்படி இருக்கேன் சார் என்ன. அதை வந்து சாங்காக பண்ணி அதை வந்து வைக்கம் விஜயலட்சுமி அவங்க வந்து பாடினாங்க ரொம்ப அருமையான ஒரு இது. அப்புறம் இவங்க ஆமாம், அது வந்து நம்ம அறிவை கூப்பிட்டு, அறிவு எனக்கு ஒரு சாங், நான் ஒரு ரேப் ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோன்னு சொல்லி பண்ணோம். அதான் வந்து இவருடைய தீம், சாராவுடைய அவங்களுடைய என்ட்ரி தீம். அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எல்லாம். அதை சாங்காக லேட்டராக அதை சாங்காக இது பண்ணி நாங்கள் இது பண்ணோம். அதில் இப்போ வந்து 3 சாங் வந்துடுச்சு இப்போ படத்தில். ஓகே. அதில் நெஞ்சுக்குள்ள சாங் சார் வந்து நான் அது ஒர்க் பண்ணது தான் பயங்கர ட்விஸ்ட். அது நாங்கள் ஒன்று பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல. பட் அதுக்கப்புறம் சார் இல்லை இது வாய்ஸ் போடலாம் இப்படி பண்ணலான்னு அது ரொம்ப அது சாங்காக ட்ரீட் பண்ணல. அது என்ன சார் அது ஒரு மாதிரி நடந்துச்சு. ஓகே. ப்ராசஸே இன்ட்ரெஸ்டிங்காக. எஸ், அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா. என்னுடைய டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னுடைய இது ரோஹித் அண்ட் உத்தம் ஷா சவுண்ட் என்ஜினியர், அவங்க தான் நான் சொல்கிற இதெல்லாம் ஐடியா இது பண்ணி அவங்க கேப்சர் பண்ணி இது பண்ணி ரொம்ப. ஓகே சார். சார் இப்போது நிறைய வருடங்கள் நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பயணிக்கிறீங்க. இப்போ உங்களோட ஒர்க்ஸை அவர் பார்ப்பாரா? உங்களுக்கு ஏதாவது அவர் ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுப்பாரு, நல்லா இருக்குது அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும். தென் நான் என்னோடய மியூசிக் டைரக்ஷனில் நான் இந்த விஷயங்கள்லாம் நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அவர்கிட்ட இருந்து, ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்கீங்களா சார் அவர்கிட்ட இருந்து? சார் நிறைய சார். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஏஆருடைய உழைப்பு இஸ் பார்ன் ஜீனியஸ். அவர் சின்ன வயசில் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போதே அவர் அம்மா வந்து சாப்பிடுது, அவர் சாப்பிடவே மாட்டார் ராத்திரியில், லேட்டாக இருக்கும். அம்மா வந்து சொல்லுவாங்க, சிவா கொஞ்சம் சொல்லுப்பா, சாப்பிடவே இல்லை இன்னும். நான் ஏஆரை போய் நிறுத்து, ஏஆர் எனக்கு பசிக்குது, நம்ம போய் சாப்பிட்லாம், அந்த மாதிரி நான் கூப்பிட்டு வருவோம் அவரை. அதே போல் அன்றைக்கி எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கார். அவர் வந்து கிரியேட்டர். அவர் வந்து புதுசாக ஏதாச்சும் இது பண்ணோம் அந்த மாதிரி ஒரு இது. அவர் நிறைய அவரை நிறைய கற்றுருக்கான் அவர் வந்து. அதே போல் என்னுடைய வாசிப்பையும் அவர் வந்து என்ஜாய் பண்ணி என்கிட்ட சொல்லுவார், மெயில் அனுப்புவார், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. இப்போ ராயன் படம் வாசித்து நான் யூஎஸில் இருக்கிறேன். நான் யூஎஸில் வந்து சும்மா கூப்பிட்டேன் ஆன்லைன். அப்போ வந்து தனுஷும் அவரும் உட்காந்துருக்காங்க. அப்போ 2 பேரும் விஷ் பண்ணாங்கன்னு, ரொம்ப நல்லா வந்துச்சு. இதே போல் பேலேன்னு ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணார், அந்த ஃபுட்பால் பிளேயர், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த டாக்குமெண்ட்ரி. அதுக்கும் அமெரிக்காவிலேருந்து எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணார். ரொம்ப நல்லா வந்து ரெக்கார்ட் பண்ணி அமிச்சோம். வி ஷேர் ஈச் அதர். நைஸ் சார். இப்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை வெளிக்கொண்டு வர்றது அதை விட கஷ்டம் அப்படின்ற மாதிரி, அந்த ப்ராசஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, தென் அதை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எதுவுமே பெருசாக கஷ்டமாக தெரியாது. நம்ம அதை பெருசாக தான் பார்ப்போம். ஆர்ட்டில் வந்து நம்ம இது இப்படி தான் நிற்காது இல்லை, இந்த படம் இவ்வளோ தானே முடியாது. மற்றவங்களால அவுட் சைடில் இருக்கிற டாஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகே. ஆமாம், இதுதான் பண்ண போகிறோம், அதோட டாஸ்க் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டராக. அதில் நீங்கள் ஜென்ரலாக ஒன்று சொல்கிறாங்கல்ல, இது எப்படி இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், ஹேர்டல் இது இருக்கும். அது ஒரு ப்ராசஸ்ன்னு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது அது பிரச்சனையாக தெரியுதுன்னு சொல்கிறேன். அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல சார், எந்த ஒரு கதைக்காக இருந்தாலும். இதற்கான ஸ்பார்க்கோ இல்லை அந்த ஒன்லைனோ உங்களுக்கு எங்கே இருந்து சார் வந்துச்சு? தேர் இஸ் ஒரு கேங்ஸ். நாங்கள் எப்போவுமே எல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க கேங்ஸ்டர் படம் பண்ணோம், எல்லாருமே அந்த ஒரு ஜானரில் இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த இடம்ன்றதுல கொஞ்சம் ஸ்பீட் அதிகன்றதுனால ஐ யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அதில் கொட்டேஷன் கேங் பற்றி ஒரு சின்ன ஒரு
ஒரு ஆர்டிக்கல் ரியல் லைஃப் கொட்டேஷன் கேங் அவங்க வந்து கேரளாவில் ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒருத்தன் தப்பாக பண்ணியிருக்கான், ஏதோ பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி இன்டர்வியூ பண்ணதில் யார் ராணின்றதுக்கு நான் வந்து கொட்டேஷன் கேங்லேருந்து பண்ணேன். எவ்வளோ வாங்கியிருக்கான்னா 10,000 20,000 வாங்கியிருக்கேன். ஓகே. அவன் வந்து பண்ணது ஒரு நோன் ஆர்டிஸ்ட்டை தான் ஏதோ பண்ணியிருக்கான் அவன் காரில். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 10,000 கொடுத்தா ஏதோ அப்போ அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும். ஸோ ஒரு 500 10,000 ரொம்ப ஈஸியில் அவன் சொல்லிவிட்டு நம்ம கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க. அதை படிக்கும்போது சரி இது ஒரு ஐடியாவாக எடுக்கலாமேன்னு சொல்லி அங்கேருந்து வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து விமென்ஸ் கேங்ஸ்டர்ஸ் பற்றிலாம் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்களோட ஒரு விமனாக அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த நேச்சர் ஆஃப் விமன். நம்ம ஒரு பொண்ணை பார்த்துருச்ச பாவம்ப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது இல்லை, நமக்கு பாவமாப்பா இருக்குன்ற மாதிரியான கதைகள் இருக்குது. அதை நம்ம யாரும் படிக்கிறது இல்லை. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் விமனை யாரும் பார்க்குறதும் இல்லை. ஸோ அதை படிக்கும்போது இவ்வளோ போல்டு இவ்வளோ இருக்குது, அது தெரியாமே இருக்குன்ற மாதிரி அந்த சைக்காலஜி அண்ட் ஃபிலாசபி தான் இதில் மெயினாக இருக்கும். மோர் தென் அதர். இது ஒரு பெண்ணோட எக்ஸ்ட்ரீம் ஒரு சைக்காலஜி, அந்த வே ஷி கேன் ஹேண்டில் அப்படின்றது தான் எனக்கு இதுலேருந்து தான் சரி இதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம். ஓகே சார், இப்போ மியூசிக் டைரக்டராக ஒரு மியூசிக் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் பான் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை மாற்றலாம், இந்த விஷயத்தை மட்டும் லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டியான கரெக்ஷன் சொல்லும்போது ஒன்று புதுசாக பான் ஆகி வந்திருக்கதை நீங்கள் எப்படி ஆல்டர் பண்ணுவீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல எனக்கு அந்த படத்தை காமிக்கும் போது இம்மீடியட்டாக அவருக்கு ஒரு அங்கேயே ஸ்பாட்லேயே ஒரு ரெடி பண்ணி அவர் காமிச்சேன். அவர் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ரா அந்த இது சைலண்ட் மோர் சைலன்ஸ் அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் அது படம் நல்லா ஆரம்பித்து ஒவ்வொரு ரீலும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவருக்கு அமுச்சு காமிப்பேன். இது சார் இந்த இடம் கரெக்டாக போகிறேன்னா கரெக்டாக இருக்கா, இது சார் பர்ஃபெக்டாக இருக்குது சார், நல்லா இருக்குது, நல்லா எல்லாம் முடிஞ்சு நான் ஃபைனலாக அவருக்கு வந்து இந்த 3 சாங்கு கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு சேஞ்ச் கேட்டார். சார் இந்த பிகினிங்கில் நான் ஒரு இது எஃபெக்ட் கேட்டேன் சார், அது இன்னமும் அது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்ன்னு. என்ன எஃபெக்ட்னு அப்புறமா நான் 2-3 வாட்டி கேட்டு அப்புறம் உடனே என் சவுண்ட் இன்ஜினியருக்கு கூப்பிட்டு, சார் இந்த பர்டிகுலர் நம்பரில் இங்கேருந்து ஒரு 4 to 6 8 bars அந்த எஃபெக்ட் இருக்குது, அது ஒளிஞ்சிக்கிச்சு, அவனை பிடிச்சி மேலே இழு சொல்லி அவனை எழுப்பி அதை மிக்ஸ் பண்ணி அவருக்கு அமிச்ச பிறகு திருப்தி ஆச்சு. சார் ஓகே சார் செட், அவ்வளோதான். அதுதான் இந்த படத்தை ஃபுல்லாக இதில் வந்து அந்த சேஞ்சஸ்ஸு இதெல்லாம், மற்ற இதெல்லாம் அடி தான் அவருக்கு. ஓகே, நிறைய வேர்ஷன்ஸ். அது வந்து இதில் மல்டிபிள் ஸ்டோரி இருக்குல்ல, ஹைப்பர்லிங்க் கதைகள், ஒரு கேங் இருக்குது, இன்னும் 2 கதைகள் இருக்குது. ஒரு கதைக்குமே அது ஒரு சவுண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப லைஃப் இருக்கிற மாதிரி சாரோட ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ஃபயரில் 2 o'clockலாம் நம்ம ஃபயரில் இருப்போம். நாங்கள் சார் சொன்ன ஸ்டுடியோவில் வந்து டமால் டிமில்னு அடி விழும். நம்ம எல்லாருமே நானும் 2-3 மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து சில பேர் எழுதி மியூசிக் பண்ணுவாங்க. சார்லாம் ட்ரம்ஸ் அடிச்சு தான் மியூசிக்ன்ற மாதிரி. த ரைட்டிங் ஸ்டார்ட்ஸ் இந்த அப்படி தானே. அது ஒரு இப்போது எல்லா டியூனும் எழுதுவாங்க. ஸோ சாரோட ஃபஸ்ட்டு டியூனே ட்ரம்ஸில் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது அந்த இதில் அப்படியே மற்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதில் மெலடி வந்து காஷ்மீர் மெலடி வந்து சாரோட இது வந்து ரொம்ப அதில் ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்று கூட யூஸ் பண்ணாங்க. அது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று வரும். ஸோ வெரி சவுண்டிங்ஸில் வந்து ஐ திங்க் இட்ஸ் கோன் பி a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் சாரோட. நாங்கள் காஷ்மீர் சாங் இங்கே சென்னையில் தான் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணும்போது நான் உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு இது காஷ்மீரில் லோக்கல் ஸ்டைல் ஆஃப் இது ஒன்று சொல்லி அவளே எழுதி நான் அவளே பாட சொன்னேன். பாடி அமிச்சு டைரக்டர் சார் போட்டோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து காஷ்மீர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ரபாப் அண்டு சந்தூர் எல்லாம் அந்த ஊர் சவுண்டிங்கு அந்த இது அது வந்து அவங்க உருது அந்த ஸ்டைல் வே ஆஃப் சிங்கிங் வச்சு இது பண்ணோம். நான் சொன்னேன் இந்த எல்லா லாங்குவேஜ் எடுத்தாலும் இந்த பாட்டு அந்த காஷ்மீரில்
என்ன நடக்குது அந்த மாதிரி தான் இருக்கணும் சவுண்டிங்கு சொன்னேன். அதுக்கும் அவர் வந்து இது பண்ணி பண்ணார். அந்த எல்லாருக்கும் அதே போல் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங் இதை வந்து அப்படியே சாங்காக இதுவாகி அவங்க வைக்கம் விஜயலட்சுமி பாடினாங்க. அப்புறம் அறிவு எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்தது தான் இப்போ சாங்காக இதுவாகிட்டு இப்போது அது 3 சாங்கை படத்தில் நாங்கள் லிரிசிஸ்டில் போட்டு லான்ச் பண்ண போகிறோம். சார் இப்போது த மூவிஸ் ஃபார் ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் படம் எழுதி இயக்குனதுக்கப்புறம் இந்த படம் இந்த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா? நாலேஜை விட ஆடியன்ஸை விட ஒரு 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 கண்டென்ட் வந்து இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஆடியன்ஸ்னு சொல்ல முடியல. நம்ம ஐ திங்க் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும்னு நினச்சேன். மை ஆடியன்ஸ் ஷுட் ஹேவ் ஒரு ஒரு மெச்சூரிட்டியோடு இருக்கிறவங்க இதை பார்த்தா இதோட இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின்லி யங்ஸ்டர்ஸ் ஹூ ஹேஸ் மச் மெச்சூரிட்டின்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு பேசிக்காக. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக தான் நான் பேசிக்காக நிறைய இது கொஞ்சம் டீப்பாகவே அதில் எழுதியிருக்கிறேன். நாட் ஃபார் த லைட் ஹார்ட்டட் இந்த அது அவங்க பார்க்க வேண்டாம். ஓகே, பார்க்க வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு வாட்ச். பட் இது வந்து இந்த ஆடியன்ஸ் இவங்க பார்த்தா தான் இந்த வழிகள் இந்த சில விஷயம் நம்ம ஒன்று ட்ரை பண்ணுறோம். அது அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அது நிறைய அவங்க லைஃப் பெட்டர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். இதனால் வந்து நீங்கள் சோகமாக இது பண்ண மாட்டீங்க. இந்த ஒரு வழியை மற்றவங்க வழியை பார்க்கும்போது நம்ம கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியுது. உனக்கு வர்றதை விட மற்றவங்க பார்த்து நீ அதை வந்து நான் உனக்கு காட்டுறேன், இதை பார்த்து உனக்கு அதை எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது மியூசிக் கம்போசிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கூட ரீசன்லாம் இருக்குமா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ அந்த சாவு வரத்துக்கு இந்த இதை இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மியூசிக்கை நான் வந்து ஜாக்கி ஷெராஃப் இன்ட்ரோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஹீஸ் ஆண்டகனிஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ரீசனுக்காக தான் நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் ரீசன்? ஆமாம், ரீசன் இருக்குது. அந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு என்ன சவுண்டிங் எப்படி பண்ணலாம், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணால் அது கரெக்டாக வரும், அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டோக் டிம்பனி ஸ்டோக்கு ஒன்று தென்பாண்டி சீமையிலேனோ அதில் வேறு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பர்கஷனில் ஒன்லி ஒரே ஒரு டிம்பனி டம் டங், அந்த கேப், அந்த சைலண்ட், அதுதான் அந்த கண்டென்ட், அந்த சாங்க்கு ஒரு 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 இது அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ராஜாண்ணா மாதிரி நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி அவருடைய ஸ்கோர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் அந்த ஸ்கூல் தான். நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்றைக்கி நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம். அதை வந்து இன்னும் மாடர்னாக வந்து ஒரு ஃப்யூஷன், அதை வந்து வேறு மாதிரி ஒரு கோவிலுக்கு வரும்போது ஒரு மாடர்னாக ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைலில் ரிதம் போட்டு அதுக்கு மேலே ஒரு வீணை போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் நியூ சவுண்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஒரு கிரியேஷன் தான் அது. கண்டிப்பாக. ஆமாம் சார், ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தாட்ஸ். தேங்க்யூ. இந்த கொட்டேஷன் கேங் மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாட்ச் ஆன் August 30th. Don't miss it. Quotation Gang is coming. And Director sir, all the best. Yes sir, thank you. Okay, entire teamக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சினிமா. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.